அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மூன்று வகையான இளப்பாளிகள், லாஸ் ஆகக்கூடியவர்கள். மூன்று வகையான இளப்பாளிகள். முதலாவது வேட்டை நாய். வேட்டையாடி சோர்வடைகிறது, ஆனால் அதன் பலனை வேறு ஒருவர் அனுபவிக்கிறார். வேட்டையாடி சோர்வடைகிறது வேட்டை நாய், ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடியவரோ வேறொரு நபராக இருக்கிறார். இது பிறருக்காக மட்டுமே உழைத்து மறுமைக்காக எதையும் சேமிக்காத மனிதனுக்கு ஒப்பாகும். அல்லாஹ் குர்ஆனில் வஅல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, இன்னும் மனிதனுக்கு அவன் முயல்வதல்லாமல் வேறில்லை. அதாவது நமது முயற்சிகள் அல்லாஹ்வின் திருப்திக்காக இல்லாவிட்டால் அதன் உண்மையான பலன் நமக்கு மறுமையில் கிடைக்காது. இரண்டாவது கஞ்சன். இளப்பாளிகளில் இரண்டாவது கஞ்சன். செல்வத்தை வாழ்நாள் முழுவதும் சேர்க்கிறான், ஆனால் இறுதியில் அதை அனுபவிப்பது மற்றவர்களே. கஞ்சத்தனம் இஸ்லாத்தில் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் குர்ஆனில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் அது அவர்களுக்கு நல்லது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அது நல்லது இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவ்வாறென்று அது அவர்களுக்கு தீங்குதான். அவர்கள் கஞ்சத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிக்கண்டமாக போடப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மூன்றாவது இளப்பாளி புறம் பேசக்கூடியவன். மக்களை பற்றி புறம் பேசுகிறான். அதன் விளைவாக தனது நற்செயல்களின் நன்மைகளை மற்றவர்களுக்கே வழங்கி விடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உண்மையான திவாலியானவர் யார் தெரியுமா? அவர் தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகிய நற்செயல்களுடன் வருவார், ஆனால் அவர் ஒருவரை திட்டி இருப்பார், ஒருவரை பற்றி புறம்பேசி இருப்பார், ஒருவரின் செல்வத்தை அநியாயமாக சாப்பிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் நாளை மறுமை நாளையில் அவனுடைய எல்லா நன்மைகளும் அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். இவன் ஒன்றுமில்லாமல் நன்மைகளை கொண்டு பலன் பெறாமல் அவன் நரகத்திற்கு தூக்கி வீசி எறியப்படுவான். ஆக புறம் பேசுவதன் மூலம் ஒருவன் நஷ்டவாளியாக ஆகிவிடுகிறான். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, உழைப்பை அல்லாஹ்வின் திருப்திக்காக ஆக்க வேண்டும். செல்வத்தை நன்மையான வழியில் செலவிட வேண்டும். நாவை பாதுகாத்து நற்செயல்களை வீணாக்க கூடாது.